ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜிஎஸ்டியில் வர சப்ளை அப்படின்ற டேர்மை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த சப்ளைனா என்ன, அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்கும் ஜென்ரலாக ஜிஎஸ்டியை வந்து யார் டீல் பண்ணுறோமோ அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சப்ளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் கீ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சப்ளையை பற்றி உள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம ஜிஎஸ்டினா என்ன அப்படின்றது, அப்புறம் சப்ளைனா என்ன, டேக்ஸபிள் சப்ளைனா என்ன, அப்புறம் வந்து சப்ளை வந்து ஹவு சப்ளை இஸ் டிஃபைன் ஜிஎஸ்டி ஆக்ட் அது பார்க்கணும். அப்புறம் நான் டேக்ஸபிள் சப்ளை அப்படின்னு ஏதாவது இருக்கா, அது என்ன, கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இது வந்து கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து சில டைம் வந்து இது கூட்ஸா இல்லை சர்வீசஸா அப்படின்ற ஒரு கிளாஸிஃபிகேஷனில் வந்து ஒரு இது டிஸ்பியூட் மாதிரி இருந்தது. எது கூட்ஸில் ஃபால் ஆகுமா இல்லை சர்வீசஸில் ஃபால் ஆகுமா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணுன்னா அது எப்படி. அப்புறம் வந்து இது சப்ளையில் வந்து சில டைம் டேக்ஸபிலிட்டி இருக்கும், அப்புறம் எக்ஸம்ஷன் இருக்கும். ஸோ எந்த கேஸில் வந்து இது நார்மலாக சப்ளையில் கவர் ஆகலைனா கூட, அந்த ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா கூட அது வந்து டேக்ஸபிலிட்டி வரும். ஸோ இது தான் மெயினாக வந்து ஒரு சப்ளையில் நம்ம பார்க்க போகிறது. அதாவது சப்ளை அப்படின்றது தான் வந்து டேக்ஸபிள். அது சப்ளைன்றது ஒன்று இருந்தால் தான் வந்து டேக்ஸபிலிட்டின்ற கொஸ்டின் வருது இது இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து நம்ம அதை சுற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த சப்ளை வந்து நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ அதுக்கு தான் நம்ம வந்து என்னென்னா இந்த சப்ளைனுடைய டெஃபினிஷன் என்ன, அதுக்கப்புறம் சப்ளைனுடைய எக்ஸம்ஷன் ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் இது கூட்ஸுன்ற இது பிரச்சனை இருக்கா இல்லை சர்வீஸுன்ற பிரச்சனை இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம கிளியராக புரிஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த சப்ளைன்றது கிளியராக புரிஞ்சிடும். அப்போ நமக்கு வந்து ஜிஎஸ்டியில் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் என்ன அப்படின்றது நமக்குள்ள ஒரு ஈஸியாக சால்வ் பண்ணிவிடும், அது கரெக்டாகவும் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த சப்ளையை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி இப்போது பார்த்தோம். அடுத்ததாக உள்ளே பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஜிஎஸ்டின்றது ஒரு டேக்ஸு. இது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது கூட்ஸ் மேலேயோ இல்லை சர்வீசஸ் மேலேயோ போடுற டேக்ஸ் இது எப்போ டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு சப்ளை இருக்கணும். அதாவது சப்ளை ஆஃப் கூட்ஸ் இல்லை சர்வீசஸ் இல்லை ஒரு ஆக்டிவிட்டியில் ரெண்டும் கூட இருக்கலாம். ஸோ அப்போது அந்த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் சப்ளைன்னு ஒன்று நடந்ததுன்னா அதில் வந்து ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகுது. சரி, அப்போது எப்போ இது வந்து சில டைமில் அப்ளை ஆகாத இருக்குமா அப்படின்னா அதுக்கும் சில கேசஸ் அதில் ஜிஎஸ்டி ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அது எப்போ அப்படின்னா எப்போ வந்து ஆல்கஹாலிக் லிக்கர் சப்ளை வந்து இருக்கோ ஹியூமன் கன்சம்ஷனுக்கு அது வந்து அதில் டேக்ஸ் வராது, ஜிஎஸ்டியில் கவர் ஆகாது. ஸோ இப்போ என்ன பார்க்குறோம், ஜிஎஸ்டின்ற டேக்ஸ் எப்போ வரும், ஒரு சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இருக்கணும். அதில் ஒரு எக்ஸப்ஷனல் கிளாஸஸ் என்ன அப்படின்னா ஆல்கஹாலிக் லிக்கர் வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்கு வந்து இருந்ததுன்னா அப்போது அந்த டேக்ஸ் வராது அப்படின்றது பார்க்குறோம். சரி, ஜிஎஸ்டி வந்து எப்படி கவர் பண்ணியிருக்காங்க, ஹவு இட் இஸ் கவர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் திஸ் ஒன் ஆக்ட் இஸ் தட்ஸ் கால்ட் GST Act 2017. It was passed in the year 2017. That is called Goods and Services Tax Act. So then again if you go and see that act, there are three kinds of act. To be speaking, central government wise and state government wise and union territory government wise. It has been splitted into three parts. Say CGST Act ஒன்றாவும் இருக்குது, SGST ஒன்றாவும் இருக்குது, UTGST Act ஒன்றாவும் இருக்குது. இது எப்படின்னா இந்த லெவியை வந்து ஜிஎஸ்டியை 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லெவியாகவும் சிஜிஎஸ்டி ஒரு லெவியாகவும் போடுறாங்க. இதில் வந்து எப்போ வேறெவர் யூ ஃபைண்ட் தட் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் நாட் ரன்னிங் த பிஸ்னஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி இஸ் ரன்னிங் த பிஸ்னஸ் ஆஸ் அ ஸ்டேட், அப்போ வந்து the UTGST is applicable. That is the basic idea about GST. And this SGST has got separate act and this CGST act has got separate act. இது தனியானது, அது தனியானது. இது பார்த்திங்கன்னா ஆனால் சிஜிஎஸ்டி ஆக்டில் வந்து ஒரு கிளாஸ் என்னென்ன எதெல்லாம் 99% அப்ளை ஆகுது அது அப்படியே எஸ்ஜிஎஸ்டிக்கு அப்ளை ஆகிற மாதிரி ஒரு கிளாஸும் அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்போ பார்த்திங்கன்னா சப்ளைக்கு நம்ம ஒரு ஐடியா நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. சப்ளைன்றது கூட்ஸ் ஆர் சர்வீசஸ்னுடைய சப்ளையாக இருக்கணும். அது வந்து எக்ஸப்ஷனல் கிளாஸ் ஒன்று இருக்குது, லிக்கர் தவிர ஹியூமன் கன்சம்ஷனுக்கு. அதுக்கப்புறம் இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி ஆக்டில் வந்து இது சொல்லியிருக்காங்க. சிஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸாகவும், எஸ்ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸாகவும் அது வந்து இருக்குது. யூனியன் டெரிட்டரி கவர்ன் ஆகுது வந்து யூடிஜிஎஸ்டியில் கவர்ன் ஆகுது. அப்போது நெக்ஸ்ட்டு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ கூட்ஸ்னால் என்ன அப்படின்றதும் சொல்லியிருந்ததுன்னு நம்ம எதெல்லாம் கூட்ஸுன்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த சிஜிஎஸ்டி ஆக்டில் போய் பார்த்திங்கன்னா செக்ஷன் 2 வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா சப்செக்ஷன் 52 அது உள்ள பார்த்திங்கன்னா கூட்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி
எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, எதெல்லாம் நகரக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கோ அதெல்லாம் வந்து இதில் இருக்குது அப்படின்றாங்க. அதில் திருப்பியும் ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ். எது தவிர அப்படின்னு பார்த்திங்கன்னா, மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் தவிர எதெல்லாம் மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கோ அதெல்லாம் வந்து கூட்ஸ் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் இதில் சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்காங்க, எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் மணி அண்ட் செக்யூரிட்டிஸ். மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லாதது எல்லா மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் வந்து இதில் கூட்ஸுன்ற டெஃபினேஷனுக்குள்ளே வருது. அப்புறம் ஒரு இன்க்ளூசிவ் டெஃபினேஷனாக ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இந்த கூட்ஸில் வந்து எதெல்லாம் வாட் ஆர் ஆல் இன்க்ளூடட் இன் திஸ்ன்னு பார்த்திங்கன்னா, அதில் தனித்தனியாக பார்த்திங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இது. அதாவது ஆக்ஷனபிள் கிளைம்ன்றது ஒன்று, க்ரோயிங் கிராப்ஸ்ன்றது ஒன்று, கிராஸ் அப்படின்றது ஒன்று, அப்புறம் திங்ஸ் அட்டாச்டு டு ஆர் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் தி லேண்டு. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். அது ஆக்ஷனபிள் கிளைமாக இருக்கலாம், க்ரோயிங் கிராப்ஸாகவும் இருக்கலாம், இல்லை கிராஸாகவும் இருக்கலாம், இல்லை லேண்டு கூட அட்டாச் பண்ண லேண்டு கூட அட்டாச் பண்ண திங்காகவும் இருக்கலாம், இல்லை அது வந்து அட்டாச் பண்ண அது ஒரு ஃபார்மாகவும் இருக்கலாம், லேண்டு கூட அட்டாச் பண்ண ஏதாவது ஒரு ஃபார்மாகவும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து சப்ளை விச் ஆர் அக்ரி டு பி சர்வ்ட் பிஃபோர் சப்ளை ஆர் அண்டர் கான்ட்ராக்ட் ஆஃப் சப்ளை. இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் கூட்ஸுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதில் எது தவிர அப்படின்னா மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் தவிர அப்படின்ற கிளாஸை சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி எது இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்ஷனபிள் கிளைம். எதுக்கு இந்த மாதிரி இன்க்ளூசிவ் கிளாஸ்னு இதை சொல்லுவோம், எதுக்கு இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இப்போ க்ரோயிங் கிராப்ஸ் இருக்குது, இந்த கிராப்ஸ் வந்து கூட்ஸாக இல்லையா அப்படின்ற நமக்கு டவுட் வரும். அப்போ இதில் கிளியராக சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க இந்த டெஃபினிஷனில், க்ரோயிங் கிராப்ஸ்ன்றது வந்து கூட்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஜிஎஸ்டி ஒரு லெவி இருக்குது, நமக்கு அது வருமா வராதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ டெஃபினட்டாக இது வந்து டெஃபினேஷனில் இருக்கிறதுனால ஒரு க்ரோயிங் கிராப்ஸ்ன்றது வந்து இது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே இருக்குது, இது இன்க்ளூசிவில் கிளாஸ் இருக்கிறதுனால அது வந்து கூட்ஸ்ன்னு டிஃபைன் ஆகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ஆக்ஷனபிள் கிளைம். ஸோ ஒரு ஜிஎஸ்டி பார்த்து ஒரு சப்ளையை பார்க்கும்போது அது கூட்ஸ் சர்வீசஸ் மேலே போகிற லெவி அது, அப்புறம் ஒரு சப்ளைன்ற ஃபேக்டர் அதில் இருக்கணும். அப்போது கூட்ஸ் என்ன சர்வீஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போ அந்த கூட்ஸில் பார்க்கும்போது அது டிஃபைனேஷன் என்னன்னு பார்த்தோம்னா அது ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எது சம்மந்தப்பட்டு பார்த்துருக்கோமோ அது கூட்ஸான்றதுக்கு இந்த செக்ஷனை ரெஃபர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அது வில் கம் டு நோ வெதர் இட் இஸ் கூட்ஸ் ஆர் நாட். வாட் எவர் இஃப் யூ ஹவ் எனி டவுட், say as I said earlier, if you have doubt with you that growing crops is goods or not, then you can very well say that growing crops is given as inclusive definition as per section 252 of CGST Act. Then it is very clear. So like that you have to conclude yourself. For this definition can be used as a median for deciding the definition of goods. இதுதான் அந்த கூட்ஸ்னுடையது பார்த்தோம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சர்வீசஸ். இப்போ கூட்ஸ் இல்லை சர்வீசஸ் இது வந்து லெவி ரெண்டுமே இருந்ததுன்னா டேக்ஸ்ன்றது பார்த்தோம் இல்லையா. அப்போது கூட்ஸுக்கு டெஃபினிஷன் பார்த்தோம், சர்வீசஸ்க்கு அது மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் தே ஹவ் கிவன் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 102ல் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி ஆக்டில் சர்வீசஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஆரம்பித்து சொல்லியிருக்காங்க, எனிதிங் அதர் தேன் கூட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா கூட்ஸை தவிர எதுவாக இருந்தாலும் அப்படின்றத ஆரம்பித்து கூட்ஸ் எனிதிங் அதர் தேன் கூட்ஸ் மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் பட் இன்க்ளூட்ஸ், திருப்பி இங்கே ஒரு இன்க்ளூசிவ் இப்போது எனிதிங் அதர் தேன் கூட்ஸ் மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் இது இல்லாமல் இருந்ததுன்னா அது சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு த யூஸ் ஆஃப் மணி. மணியை சம்மந்தப்பட்டு ஏதாவது யூஸ் பண்ணி அதுக்கு சம்மந்தப்பட்டதோ இல்லை ஆர் இட்ஸ் கன்வர்ஷன் பை கேஷ், அதை வந்து கேஷாக மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு சர்வீஸோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடில் இருந்ததுன்னா கரன்சி ஆஃப் டினாமினேஷனை ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் மாற்றினாலோ அது மாற்றுறது மூலயமா ஒரு கன்சிடரேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், அதுதான் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்வீசஸ் வந்து எதுதான் சர்வீஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணும்போது இது சர்வீஸில் இது ஜிஎஸ்டி வருமா வராதா அப்படின்றது நமக்குள்ளே ஒரு கொஸ்டின் வரும். தென் யூ ஹேவ் டு go to the sections 102 subsection 102 and you can read this. When you read this definition, then definitely whether you are falling under this definition and whether you are liable for payment of GST அப்படின்றது you can very well ascertain. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ என்ன க்ளீனாக சொல்கிறான், எனிதிங் அதர் தேன் கூட்ஸ், கூட்ஸ் இல்லாத எது மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் எது இல்லையோ அது, ஆனால் இன்க்ளூடிங் என்ன மணி சம்மந்தப்பட்டது, அது கேஷாக மாற்றக்கூடியது, அது வேறு டினாமினேஷனில் மாற்றக்கூடியது, வேறு ஃபார்மில் மாற்றக்கூடியது, அது வந்து ஏதாவது செப்பரேட் கன்சிடரேஷன் வந்ததுன்னா அதெல்லாம் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூட்ஸினுடைய டெஃபினிஷன் பார்த்துட்டோம், சர்வீஸினுடைய டெஃபினிஷன் பார்த்துட்டோம். ஸோ எப்போ இந்த நம்ம பார்க்குற இதில் வந்து நமக்கு எது வந்து ஒரு கொஸ்டின் இருக்கோ இது டாக்ஸபிலிட்டி வருமா வராதா, ஜிஎஸ்டியோட நெட்டில் வருமா வராதான்றது இந்த கூட்ஸ்
definition, services definition வச்சு you can very well ascertain. Then you can decide that this is tax payable அப்படின்றத பேசிக்காக ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சப்ளை வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸில் வந்து அது டேக்ஸபிலிட்டி இருக்கான்றது பார்க்கணும். அப்போது இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்குள்ளே அது வருதான்றதை பற்றி சொல்லணும் இல்லையா. அதனால் வந்து டேக்ஸபிள் சப்ளைன்றதை டிஃபைன் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் விச் இஸ் லெவியபிள் டு டேக்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் பிரகாரம் இது வந்து லெவியபிள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். தென் இட் பிகம்ஸ் டேக்ஸபிள் சப்ளை. இப்போ அந்த மாதிரி சொல்லலை, இது டேக்ஸபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எக்ஸம்ஷன், இட் இஸ் கவர்ட் நாட் கவர்ட் அண்டர் தி GST Act. It is going out of the GST Act and it is not coming within the ambit of GST. Then you are not supposed to pay tax and nobody can ask tax on you to pay on the transaction, that is whether it is goods or services. You are not supposed to, you will not be asked to pay GST on that. அதுதான் அது வந்து டேக்ஸபிள் சப்ளையாக இருக்கணும். அதுவே செக்ஷன் 2 சப்செக்ஷன் 108 வந்து இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு தி ஈவெண்ட். இப்போ டேக்ஸபிலிட்டி பார்த்தோம் இல்லையா, கூட்ஸை பார்த்தோம், சர்வீசஸ் பார்த்தோம், அது டேக்ஸபிள் சப்ளையாக இருக்கணும்னு பார்த்தோம். அப்புறம் எப்போ வந்து இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் ஈவெண்ட்டுன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் ஈவெண்ட் அண்டர் GST சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். எப்போ வந்து அந்த ஈவெண்ட் நடக்கும்னா சப்ளை நடக்கும்போது நடக்கும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க. சப்ளையே நடக்கலை அப்படின்னா நோ டேக்ஸபிலிட்டி இஸ் தேர். அதுக்கு தான் இட் மீன்ஸ் நோ சப்ளை நோ GST. சப்ளையே இல்லை அப்படின்னா நோ GST இஸ் தேர். அப்புறம் the term supply has been inclusively defined in the Act. The meaning and scope of supply under GST can be understood in terms of following 6 factors which can be adopted to bring the transaction as supply. ஒரு சப்ளையை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க இதில். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்வியூ பார்த்திங்கன்னா அந்த டெஃபினிஷன்லேருந்து எடுத்து சம்மரைஸ் பண்ணி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 6 பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே நம்ம வரமா இல்லையான்றது ஈஸியாக பார்த்துடலாம். அப்போ அந்த 6 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸில் வந்து எனிதிங் அதர் தென் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் டஸ் நாட் அட்ராக்ட் GST. அது கூட்ஸாகவும் இல்லை சர்வீசஸ் எல்லாம், ஸோ GST வராது. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது சப்ளை ஷுட் பி மேட் ஃபார் எ கன்சிடரேஷன். நம்ம ஏதாவது ஒரு சப்ளை பண்ணோம்னா கூட்ஸாக இருந்தாலும் சர்வீசஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும். இஃப் யூ ஃபைண்ட் தட் தெர் இஸ் நோ கன்சிடரேஷன் தட், ஸோ தெர் இஸ் நோ taxable event and GST is not payable and the question of payment of GST does not at all arise. அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நார்மல் கோர்ஸில் சப்ளையில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பிஸ்னஸில் நடக்கும்போதோ இல்லை ஃபர்தராக டெவலப் பண்ணும்போதோ வர்ற சப்ளைக்கு இது வந்து அப்ளிகபிள். அதுதான் டேக்ஸபிள் ஈவெண்ட்டு. அதுக்கு அடுத்தது இது யார் பண்ணணும், சப்ளை ஷுட் பி மேட் பை எ டேக்ஸபிள் பர்சன். யார் வந்து ஒருத்தர் வந்து டேக்ஸபிள் பர்சனாக இருக்காரோ அப்போது வந்து அந்த சப்ளை பண்ணார்னா தென் திஸ் சப்ளை இஸ் டேக்ஸபிள் ஈவெண்ட் இஸ் அரைசன் அண்ட் சப்ளை இஸ் தேர், GST இஸ் பேயபிள். அடுத்தது இது வந்து டேக்ஸபிளாக இருக்கும். சப்ளை வந்து அந்த பண்ணுற சப்ளை வந்து டேக்ஸபிலிட்டியே இல்லை, நான் டேக்ஸபிள் இல்லை அப்படின்னா கொஸ்டினே இல்லை, GST பே பண்ண தேவை. இது ஒரு ஃபேக்டர். ஸோ சப்ளை ஷுட் பி டேக்ஸபிள் சப்ளை. அந்த GST நெட்லேயே வரலைன்னா அந்த கொஸ்டினே இல்லை, அது பே பண்ணவே தேவையில்லை. அது முக்கியமான பாயிண்ட். அது சப்ளை ஷுட் பி மேட் விதின் த டேக்ஸபிள் டெரிட்டரி. டேக்ஸபிள் டெரிட்டரின்றது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்தியா டெரிட்டரின்னு ஹோல் ஆஃப் இந்தியா. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ராட் அப்படின்னா அதனுடைய ட்ரீட்மெண்ட் வேறு. ஜென்ரல் சர்க்கம்ஸ்டான்சஸில் சப்ளை வந்து டேக்ஸபிள் டெரிட்டரியில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த GST வரும். ஸோ இந்த ஃபேக்டர் தான் வந்து சப்ளைக்கு கவர் ஆகிற பேசிக்காக வந்து 6 ஃபேக்டர்ஸ். இப்போ இது இருக்கும்போது இந்த 6 ஃபேக்டர் இருந்ததுன்னா அந்த டேக்ஸபிலிட்டின்றது கொஸ்டின் வந்துடுறது. இட் அட்ராக்ட்ஸ் GST. அதுதான் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சப்ளை என்னென்னு பார்த்தோம், கூட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், சர்வீசஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது எப்போ அந்த டேக்ஸபிலிட்டி வருது, அதனுடைய முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்றது பார்த்துருக்கோம். இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்தால் தான் அந்த சப்ளைன்றது வரும். ஸோ இப்போ இந்த சப்ளைன்ற கொஸ்டினே நம்ம இல்லை அப்படின்னா நமக்கு எந்த டேக்ஸபிலிட்டி வராது. அப்போ எக்ஸாமில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு வந்து அது ஆன்சர் பண்ணணும் இல்லை. அப்போ நம்ம டேக்ஸபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம், டெரிட்டரியில் இருக்கான்னு பார்ப்போம். அந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நாக் அவுட் பண்ணினே வந்தோம்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து அதில் வரல, ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா அது வந்து GST நாட் அட்ராக்டட், எக்ஸாம்டட் அப்படின்றது சொல்லலாம். பேசிக் ஐடியா விதவுட் கோயிங் டு விதவுட் ப்ரிஜுடைஸ் எனி அதர் பாயிண்ட்ஸ் தட் இஸ் கிவன் விச் இஸ் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அதர்வைஸ்
அதர்வைஸ் இது வந்து டைரக்ட்லி யூ கேன் சே தட் இட் இஸ் நாட் சப்ளை அண்ட் ஜிஎஸ்டி இஸ் நாட் பேயபிள் அப்படி சொல்லிக்கலாம். அதுதான் யூ கேன் கீப் திஸ் மைண்ட், இந்த ஃபேக்டர்ஸை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தனித்தனியாக பிரேக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து என்டையர் கான்செப்ட் வில் கம் டு நோ. அப்போ தான் ஜிஎஸ்டி உள்ளே போயிட்டு ஃபர்தராக வந்து கூட்ஸினுடைய எக்ஸம்ஷன் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ ரேட்ஸ் இருக்குது, சர்வீசஸில் என்ன எக்ஸம்ஷன் இருக்குது, என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, ரேட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்கோப் ஆஃப் சப்ளை, இந்த சப்ளையை பற்றி க்ளீனாக எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா செக்ஷன் 7 ஆஃப் CGST Act 2017 இந்த 7 பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கோப்புன்றது பார்த்திங்கன்னா இந்த சப்ளையினுடைய ஓவர் வியூ எப்படிலாம் இருக்கலாம், எந்தெந்த சுச்சுவேஷன்லலாம் இது இருக்கலாம் அப்படின்றத க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்தும் போது இதில் அந்த சப்ளை இந்த 7 வருதா, எந்த செக்ஷனில் வருது, சப்செக்ஷனில் வருது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக அது உள்ளே பார்த்து ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நெட்டில் இல்லை, நமக்கு சப்ளையே வராது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்கோப் ஆஃப் சப்ளை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கோப் ஆஃப் சப்ளை பார்த்திங்கன்னா இதில் வந்து செக்ஷன் 7 பார்த்திங்கன்னா 7(1)A, 7(1)B, 7(1)C, 7(1)D, 7(2)A, சப்ரூல் 7(2)B, சப்ரூல் 7(3) அப்படி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் 7(1)A அது மாதிரி செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 அப்புறம் கிளாஸ் A அது மாதிரி லைனாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து இதனுடைய பேசிக் ஐடியா என்ன பாருங்களேன், எதுக்கு டிஃப்ரெண்ட் செக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸினுடைய டிரான்சாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், அதனுடைய சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இதை வந்து ஒவ்வொரு செக்ஷனாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய டிரான்சாக்ஷன் வந்து இதில் கவர் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். சில டைம் நமக்கு வந்து எக்ஸாம்ஷன் இருக்கலாம், சில டைம் வந்து ரேட் ஆஃப் டியூட்டியில் வந்து அதர் சைடில் இருக்கலாம். அப்போது இது நம்ம எதுக்குள்ளே ஃபாலோ ஆகிறோம், எந்த செக்ஷனில் ஃபாலோ ஆகிறோன்றது நம்ம அது டிசைட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போதோ இல்லை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும்போதோ எந்த டேக்ஸில் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த செக்ஷன்ஸை நம்ம வந்து ஞாபகம் அந்த பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா அது அந்த செக்ஷனை எழுதிட்டு அந்த நம்பரை எழுதிட்டு நம்ம இந்த செக்ஷன் பிரகாரம் இந்த டேக்ஸ் அப்படின்றத நம்ம போட்டோம்னா அந்த ஆன்சர் போட்டுக்கலாம், ஜிஎஸ்டி ரேட் என்னன்றது கண்டுபிடிக்கலாம். ஆஸ் பர் செக்ஷன் 7(1)A என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத், எந்த ஃபார்மில் இருந்தாலும் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் போத் சர்வீசஸ் கூட்ஸ் இருந்தாலும் சரி, சர்வீசஸ் சப்ளை இருந்தாலும் சரி, இல்லை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை சேர்ந்து இருந்தாலும் சரி, அது எந்த மாதிரி அப்படி சச்சாஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ இது வந்து லிமிட்டட் கிளாஸ் இல்லை, சச்சாஸ்ன்றது இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இதை போல் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் since such as is used we should not conclude that this is the final words given, whatever not given it is not supply, you cannot decide like that. Such as means only it is an example given like sale, transfer and barter, and when such as is given so you should be very careful and you have to decide whether yourself whether all other criteria is covered, then that is all covered, then it becomes supply and you are about to pay the GST tax. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸில் எதெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா சேல் இருந்தால் வரும், ட்ரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல், லீஸ் ஆர் டிஸ்போசல் மேட் ஆர் அக்ரி டு பி மேட். இப்போ பண்ணாலும் சரி டிஸ்போசல், இல்லை அப்புறமா பண்ணாலும் சரி ஒரு கன்சிடரேஷன் ஃபார் ஏ கன்சிடரேஷன் பை எ பர்சன் இன் த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ஃபர்தர்னஸ் ஆஃப் பிஸ்னஸ். அதான் சப்ளையை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அது சேலாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து பை அண்ட் சேல் டிரான்சாக்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இருக்கலாம், அது வந்து எப்படின்னா சேல் இல்லாமல் வெறும் ஒரு டைம் பீயிங்க்கு மாற்றுறது. பார்ட்டர்னால் ஒன்றுத்துக்கு ஒன்று கொடுத்து இன்னும் ஒன்று ஆகுது. இஃப் யூ கிவ் ஒன் ப்ராப்பர்ட்டி அண்ட் கெட் ஒன் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்சேஞ்ச் மோரல்லஸ் அந்த மாதிரி பார்ட்டரில் வந்து அது ஈக்குவலாக அதே இருக்கும், இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் பார்ட்டரில், எக்ஸ்சேஞ்சில் அப்படியே பண்ணுறது. இந்த மாதிரி லைசன்ஸ், ரெண்ட்டுக்கு ஏதாவது கொடுத்திங்கன்னா அது லீஸ் அக்ரிமெண்ட் பிரகாரம் போட்டு அந்த லெஸ்ஸி டிரான்சாக்ஷன் இருக்குல்ல அந்த மாதிரி வர்றது. இல்லை ஏதாவது டிஸ்போஸ் பண்ணுறீங்க செகண்ட் ஹேண்ட் கூட்ஸோ இல்லை யூஸ்டு கூட்ஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் எதுவாக இருந்தாலுமே வந்து பிஸ்னஸில் சப்ளைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து தனித்தனியாக பார்க்க வேண்டியது. நம்ம தனியாக சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் அதுலேருந்து என்னென்ன வருதோ அதுலேருந்து ஒரு பேசிக் ஐடியா நம்ம வச்சுருந்தோம்னா இதில் ஈஸியாக இருக்கும். ஆஸ் ஃபார் அஸ் ஜிஎஸ்டி இஸ் கன்சர்ன்ட் தி சப்ளை இஸ் டிஃபைன்டு வந்து பேசிக்காக செக்ஷன் 7(1)A பார்த்திங்கன்னா ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட் சர்வீஸ் அது இருந்ததுன்னா எந்த சப்ளை இருந்தாலும் சேல் மாதிரியோ ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியோ இருந்தால் வரும். இது வந்து ஸ்கோப் ஆஃப் சப்ளை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது சப்ளைன்னு நம்ம எடுத்துக்கணும்.
நெக்ஸ்ட் மூவிங் டு செக்ஷன் 7(1)(b). இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென் இட் இஸ் இம்ப்ளைட் தட் ஒரு சப்ளை ஓவராலாக கொடுத்துட்டாங்க. அடுத்தது இண்டிஜினியஸ்ன்னு அதை நம்ம மேலே எடுத்துட்டோம்னா கீழே 7(1)(b)ல செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இம்போர்ட்டை பற்றி பேசுகிறாங்க. இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஃபார் ஏ கன்சிடரேஷன். அது பிஸ்னஸ்க்காக வந்தாலும் சரி, பிஸ்னஸ்க்கு சம்மந்தப்படாமல் இருந்தாலும் சரி, இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஒன்று இருந்து அதில் வந்து கன்சிடரேஷன் இருந்ததுன்னா தென் இட் இஸ் கவர்ட் அண்டர் சப்ளை. ஸோ நம்ம ஒரு சர்வீஸ் இம்போர்ட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் சப்ளை. அப்போது ஜிஎஸ்டி இஸ் அட்ராக்டட். Then again we are coming to section 7(1)(c) of the CGST Act. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஷெடியூல் 1, ஷெடியூல் 2, ஷெடியூல் 3 அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த சப்ளையினுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி. அது சப்ளை ஸ்கோப்பில் சொல்லிவிட்டு அதை வந்து ஷெடியூல் 1, 2, 3 ரெஃபர் பண்ணுறாங்க. ஷெடியூல் 1 ஒரு சிச்சுவேஷன், 2 ஒரு சிச்சுவேஷன் அண்ட் 3 வந்து ஒரு சிச்சுவேஷன். எப்போல்லாம் வந்து இந்த சப்ளை வந்து வேரியஸ் கம்பெனிஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் சினரியோ இருக்குமோ அந்த சினரியோலாம் இதில் அப்ளை பண்ணி நம்ம பார்த்துட்டு அப்போ அது சப்ளையா இல்லையான்றது பார்த்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 7(1)(c) ஆஃப் CGST ஆக்டில் வந்து ஷெடியூல் 1ல் இருக்கிறத வந்து இதில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வந்து சப்ளை வந்து த ஆக்டிவிட்டி ஸ்பெசிஃபைடு இன் ஷெடியூல் 1 மேட் ஆர் அக்ரி டு பி மேட் விதவுட் அ கன்சிடரேஷன் அப்படின்றது ஒரு டாபிக். ஸோ இதில் வந்து ஷெடியூல் 1 பிரகாரம் வந்து விதவுட் அ கன்சிடரேஷன் இருந்தாலுமே நார்மலாக சப்ளையில் பார்த்திங்கன்னா ஒரு கன்சிடரேஷன் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளை வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு ஷெடியூல் 1ல் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி ஸ்பெசிஃபைடு இன் ஷெடியூல் வந்து மேட் ஆர் அக்ரி டு பி மேட் விதவுட் ஏ கன்சிடரேஷன் இல்லைனாலும் சப்ளை இன்க்ளூட்ஸ் ஆகுது இந்த இடத்துல. அப்படின்னா என்ன, ஜிஎஸ்டி இஸ் அட்ராக்டட் அப்படின்னு அர்த்தம். அது எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அந்த சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்போசல் ஆஃப் பிஸ்னஸ் அசெட்ஸ் இருந்தாலோ, ரிலேட்டட் பர்சன்ஸ்குள்ளே ஒரு சப்ளை இருந்தாலோ, ஏஜென்ட்டுக்கு சப்ளை பண்ணாலோ, இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் இருந்தாலோ, இந்த ஏற்கனவே ஒரு இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ் பார்த்தோம். அதில் ஒரு கன்சிடரேஷன் பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டு இருந்தாலும் இல்லைனாலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் அதை வந்து இன்னொரு சுச்சுவேஷனில் இதை சொல்கிறாங்க. இது சப்ளை வந்து இன்க்ளூட் ஆகும், கன்சிடரேஷன் இல்லைனாலும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷெடியூல் 1ல் வந்து it has been 4 situations are given where this permanent transfer or disposal of business assets is involved, or the supply is taking place between related or distinct persons, or if the supply is done to agents, and if you do this importation of services, then even if there is no consideration, this is considered as supply, which is given in Schedule 1. So as per section 7(1)(c) of CGST Act as per Schedule 1, even if there is no consideration, it is considered as supply, and the person in doing this job is supposed to pay GST. That is what given. And again section 7(1)(d) of CGST, what it says. இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளாசிஃபிகேஷன் எப்போல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ அதை வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நமக்குள்ளே ஒரு 2 தாட் இருக்கும். வெதர் இட் இஸ் ஃபாலோயிங் அண்டர் கூட்ஸ் ஆர் when you do your business you may have a different idea. You have to consider this as goods, and somebody will say that based on some other technical expertise they will say this is service only. Then see, this CGST Act clarifies that why this section 7(1)(d) and giving in Schedule 2. What is given that renting of immovable property or information technology software or the transfer of right to use any goods for any purpose or composite supply. These 4 situations are given as the activities to be treated as supply of goods or supply of services as referred to in Schedule 2. These 4 activities are given in Schedule 2, and the treatment is given very clearly whether it should be treated as goods or services. And again this is entirely different one. This is so far we are discussing about these taxable supplies, and now we are going to see the other part of this, what are all considered as non-taxable supplies, whether it is given under CGST Act. Yes, non-taxable supply is also given in CGST Act. So when you say that it is non-taxable supply, as we discussed earlier, supply is not at all it is not at all considered as supply, and by means of which the taxes is not attracted. So that is called as non-taxable supply. So this given in section 7(2)(a) of CGST Act 2017. These activities or transactions are specified in Schedule 3 of the CGST Act 2017.
Then moving to the section 72B of the CGST Act, it is given that when activities or transaction, certain activities, because certain transactions are attracting CGST tax, and certain activities are given by this central government or state government or local authority or public authority, which is notified, becomes non-taxable. That is what given, because all taxes are not, all services done by central government or state government or local authority is not exempted. Certain activities are exempted. That's what said in section 72B. So you have to go through the notifications given time and now and then, and you have to decide yourself whether it is attracted tax or not, even though it is, the service is done by central government or state government. So this is provided in section 72B of CGST Act. Then section 73 of CGST Act 2017, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து தட் ஆர் டு பி ட்ரீட்டட் ஆஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ். சில இடத்துல வந்து இது சப்ளை ஆஃப் கூட்ஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க, சப்ளை ஆஃப் சர்வீசஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து இது சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க, சப்ளை ஆஃப் கூட்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து செக்ஷன் 73, இது கவர்மெண்ட் அப்பப்போ சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 73ல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டாக்ஸபிள் சப்ளைஸ் அப்படின்றது எப்படி இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, எதெல்லாம் வந்து நான் டேக்ஸபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஷெட்யூல் 3ல் கிளாஸிஃபை பண்ணிவிட்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ லோக்கல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது எந்த மாதிரி சர்வீஸ்க்கெலாம் எக்ஸம்ப்டடுன்றது செக்ஷன் 72Bயில் வந்து அதுக்கு வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக அதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செக்ஷன் 73ல் பார்த்திங்கன்னா, எந்த சுச்சுவேஷனில் வந்து இது ஒரு சப்ளையை வந்து கூட்ஸாக எடுத்துக்கணும், சர்வீஸாக எடுத்துக்கக்கூடாது. அதேமாதிரி எந்த சுச்சுவேஷன் வந்து சர்வீஸை வந்து சப்ளையாக எடுத்துக்கணும், அதை வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது. அது வந்து கூட்ஸாக இருக்கும், சில டைம் சர்வீஸாக இருக்கும். ஸோ அதுமாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கான சில டைம் இருக்கும். இதை வந்து கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணி அதை சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் டாக்ஸபிள் சப்ளையில் செக்ஷன் 7(2)ல் அது ஏபிசி அது சொல்லியிருக்காங்க, 73ல் சொல்லியிருக்காங்க இது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த ஓவராலாக நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு சப்ளையை பற்றி ஓரளவுக்கு தரவாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜிஎஸ்டியில் வந்து சப்ளை தான் வந்து முக்கியமானது. சப்ளை வந்து அது கூட்ஸாகவும் இருக்கலாம், சர்வீசஸாக இருக்கலாம். எப்போல்லாம் வந்து கூட்ஸ் அட்ராக்ட் ஆகும், கூட்ஸினுடைய டெஃபினேஷன் என்ன, சர்வீசஸ்னுடைய டெஃபினேஷன் என்ன. ஸோ அப்போ அந்த டெஃபினேஷனை வச்சுட்டு நம்ம வந்து பண்ணுறது கூட்ஸாக, அப்போ என்ன டேக்ஸு, அப்போ சர்வீசஸாக என்ன டேக்ஸுன்றது பார்க்குறோம். அப்போ எந்த ஈவெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இது எதில் சப்ளைன்ற டெஃபினிஷனில் எதெல்லாம் சப்ளை அப்படின்றது பார்க்குறோம். அந்த சப்ளையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேல், ட்ரான்ஸ்ஃபர், பார்ட்டர் அப்படி இருக்கலான்ற மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தோம். இம்போர்ட் ஃபார் சர்வீசஸ் கவர் ஆகுமான்றது அது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இது கன்சிடரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது பார்த்துருக்கோம். டாக்ஸபிள் டெரிட்டரிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு பார்த்தோம்னா, அப்போ இதெல்லாம் டிசைட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அந்த ஜிஎஸ்டி கட்டணமாக வேணாமா அப்படின்றது நமக்கு தெரியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு டேக்ஸ் டிரைவ் பண்ணுங்கள், இதுக்கு எவ்வளோ வரும்ன்றது சொன்னாங்கன்னா, இது நமக்கு ஐடியா வச்சுருந்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம சப்ளைன்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எது நான் டாக்ஸபிள் சப்ளைன்னு பார்த்தோம். கூட்ஸ் ஆர் சர்வீசஸ், இது கூட்ஸா இல்லை சர்வீசஸ் எப்படின்றது அதில் வந்து ஷெட்யூல்ஸில் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்தோம். ஸோ இது மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து சப்ளை வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக அடுத்த வீடியோவில் ஷெட்யூல் 1, 2, 3 வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.